கதற 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 விடுறோம் அவ்வளவுதான், வேற மேட்டரே இல்ல. எஸ் தட்டுறோம் தூக்குறோம் போயிட்டு பச்சை பச்சை பூசடி ஆர்சிபிக்கு சூத்தடி. ஆர்சிபி அன்புடன் வரவேற்கிறோம். ஈசான கப்பு லாலிபப்பு. ஆர்சிபி தயவு செய்து வந்துடாதீங்க, தயவு செய்து வந்துடாதீங்க. போன வருஷம் சாமிக்கு விட்டீங்க, அதுக்கப்புறம் அடிக்க வேலை கப்ப. இவன்டா அவ்வளவுதான். நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இதை பத்தி நான் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண விரும்பல. மார்ச் மே 25 தெரிஞ்சிடும் அது யாருன்ட்டு. மேட்சே டர்ன் ஓவர், ஜெயிச்சாச்சு, கப் அடிக்கிறோம், கொல்கத்தா போய் கப் அடிக்கிறோம். எஸ். தட்டுறோம் தூக்குறோம். செம்மையா இருந்தது ப்ரோ. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஐ மீன் நாட் தி மேட்ச், தலை இறங்கி. இட் வாஸ் வெரி நைஸ், வெரியா இருக்கு. சரி இப்போ ஃப்ளைட்டை பிடிக்க போடும். பாய். டிஜே பிரிக்கிறாரு, தலை வந்தாலே பிஜிஎம் தான் ஹெவி. போயிட்டு பச்சை பச்சை பூசடி ஆர்சிபிக்கு சூத்தடி. வெயிட்டிங் 28. இல்ல நான் ஒண்ணே வல்கர்ல நான் பேச விரும்பல. நெக்ஸ்ட் மேட்ச் இன் வாங்கெடு we will see everything. சரி விடுங்க, வாங்கெடுல பாத்துக்கலாம், விடுங்க. வாங்கெடு அடுத்த மேட்ச் ஆர்சிபி அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க. போன வாட்டி சில சம்பவம் அது அங்க நடந்தது, இங்க நடக்கல. பட் ஆர்சிபி ஃபேன்ஸுக்காக நான் சிவப்பு கம்பளமே விரிப்பேன். நீங்க வாங்க, உங்களை ரொம்ப அன்புடன் வரவேற்கிறோம். நாங்கள் அதெல்லாமே மறந்துட்டோம். ஃபேன்ஸுக்குள்ளே என்றைக்குமே ஃபைட் இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு இந்த வருஷம் வந்து சிஎஸ்கே கப்பு எடுக்கலைன்னா ரோஹித் கையில் ட்ராஃபி பார்க்கணும். எனக்கு ரோஹித் கையில் வந்து ஒரு ட்ராஃபி பார்க்கணும், சாரி விராட் கோலி கையில் ஒரு ட்ராஃபி பார்க்கணும் ஆசை. கண்டிப்பாக ஆல் த பெஸ்ட் ஆர்சிபி. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். ஈசான கப்பு லாலிபப்பு. லாலிபப்பு யாருக்கு முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ? ப்ரோ அதாவது ப்ரோ பங்காளிஸோட விளாண்டுட்டோம். பங்காளிஸ் எங்களுக்கு 1000 பக்கம் இருக்கும், அது நாங்கள் பங்காளிஸ். அது கோமாளிஸ் இடையில வராங்க. நாளைக்கு ஒரே வெட்டில் வெட்டுறோம், கோமாளிஸை முடிக்கிறோம். அதான் ப்ரோ 5 கப்பு. இந்த மாதிரி இன்டர்வியூ கூட எடுக்க முடியாது. அவனுங்களாம் கடப்பானுங்க, அவனுங்களாம் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் வந்து அவனுங்களாம் கூட்டிட்டு போகணும், அடிச்சு உடைக்கிறோம். ஆர்சிபி தயவு செய்து வந்துடாதீங்க, தயவு செய்து வந்துடாதீங்க. விராட் கோலி எல்லாம் அவ்வளவு எது சொல்றது? ரோஹித் சர்மாலாம் எங்களுக்கு பிடிக்கும், வெறி தாங்க முடியும். அவரே வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். தயவு செய்து விராட் கோலி ஃபேன்ஸ் ஆர்சிபி வந்துடாதீங்க. எப்பவுமே ஆண்டபரம் வந்தா ஆளப்பற மட்டும் ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய வந்துருக்காங்க, பார்க்கலையா? எங்க ஆர்சிபி துணி போட்டு வரலீங்களா? ஆர்சிபி துணி போட்டு 5000 ரூபாய் நான் பாத்துறேன். வேற யாரும் வெயிட் பண்ணாலும் வச்சு செஞ்சிருக்கீங்க. யார் வெறியா இருக்காங்க? பாத்துக்கிறோம். எனக்கு விராட் கோலி வரட்டும் ப்ரோ, விராட் கோலி பிடிக்கும், ரோஹித் பிடிக்கும். ஆர்சிபி ஜி அடிச்சிருக்கானுங்க. இந்த வாட்டில வந்தா வேற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கே கதறல் ரொம்ப இருக்குல்ல. மும்பை ஆர்சிபி மேட்ச் அடிக்கலாம், இன்னும் அதிகமா கதறல் இருக்கும். போன வருஷம் சாமிக்கு விட்டீங்க, அதுக்கப்புறம் அடிக்க வேலை கப்பு. ப்ரோ நாங்க 5 கப்பு எப்பவும் வச்சுக்கிறோம், இவங்க 5 கப்பு வச்சுக்கிறாங்க. சொல்லு பாண்டியா புகழ் அதனால தோத்தி அடியே சொல்றேன். இல்ல ஃபர்ஸ்ட் 5 கப்பை வந்து டேஸ்ட் பண்ணது நாங்க தான். அதுக்கப்புறமா தான் சிஎஸ்கேவே பார்த்தது. ஓகேங்களா? எல்லா ஃபைனல்ஸ்லயும் ப்ரோ, எல்லா ஃபைனல்ஸ்லயும் அப்படியே காலை சுத்தி வச்சது ப்ரோ. மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ். அப்புறம் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே இன்னைக்கு பேசலாம். எல்லா விதமான அவார்ட்ஸும் மும்பை கிட்ட மட்டும் தான் இருக்கு. அவங்க ஜெயிச்சான் தௌதால என்ன சொல்லுவாங்க? தௌதால சொல்லுவாங்க, தோனி வந்தாங்க. கேக்குறேன் ப்ரோ, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்ன? அவுட் ஆகணும்னு பாப்பாங்களா? அங்க ஜடேஜா அவுட் ஆனா போதும் கத்துறது. என்ன ப்ரோ இது? இது என்ன? அதெல்லாம் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ப்ரோ பிரச்சனை இல்ல. மும்பை டீஷர்ட் போட்டு சென்னை உள்ள வந்து சென்னை டீஷர்ட் மாத்துறானுங்க. ஏன் மாத்துறானுங்க கேளுங்க. அதை எதை மாத்துறாங்க? மும்பை டீஷர்ட் போட்டு வந்தாங்க. நீ வேற சென்னை டீஷர்ட் மும்பை டீஷர்ட் அம்மா ஆனாங்கன்னா பப்பு கேவலமா இருந்தாங்க. வேவாது சிஎஸ்கே கிட்ட பப்பே வேவாது. மலை சூரிய விட்டுருவோம். வந்தாரு கடைசியில தூக்கி அவருக்கே வச்சிட்டாங்க போல, ஸ்டிக்ல போயிட்டாரு திருப்பி. நான் என்ன பண்ண, இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்புறா ஸ்டெம்ப, அவர் கை மட்டும்தான் இருக்குது. பால கடைசியில் பார்த்தா ஸ்டெம்பில் வச்சுக்கிறாரு. எனக்கே தெரியல இப்படி என்னத்துக்கு கட்டி அடிக்கிறாரு. இப்படி அவரே இப்படி திரும்புறாரு, கண்ணு திரும்பத்து கட்டியும் அவர் வச்சாரு வாயில தூக்கி பெருசா. இவன்டா அவ்வளோதான் ப்ரோ. அவனுக்கு வேற நான் என்ன சொல்றது? நம்பர் 6 லோடிங் சென்னை கண்டிப்பா லோடிங் ப்ரோ. மும்பை நல்லா டஃப் கொடுத்தாங்க, சென்னை ஆனால் ஜெயிக்கும். எங்களுக்கு நம்பர் 6 தான் ப்ரோ. எங்களுக்கு நம்பர் 6 தான் ப்ரோ. மேபி 20 ரன் ப்ரோ, மேபி 20 ரன். குட், நல்ல டோட்டலாக மேட்ச். ரச்சின் நந்தா சூப்பராக ஆனாரு, கலிலும் 100 சூப்பராக போலிங் போட்டாங்க. அடுத்த ஆர்சிபி கப்பு யார் ஜெயிக்கிறாங்க ஓட விடுவோம் ப்ரோ. நெக்ஸ்ட் அது வின் பண்ணாததுனால சொல்கிறாங்க. பட் வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சு வின் பண்ணாங்க. எங்கள் டீமில் ஆர் சாமி இருக்காரு தெரியும்ல.
ஆரிசாமியை க்ளீன் போல்ட் ஆக்குனாங்களே தெரியும்ல. அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்னால அவர் சாமி கூப்பிட்டார் போல. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து வேற லெவலில் ஆடுவார். அது போதும் ப்ரோ. ஆமாம், எப்பவுமே முதல் மேட்ச் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம். ஆனாலும் சென்னை மும்பையில் எங்ககிட்ட தான் இப்போ இன்னும் அப்பர் ஹேண்ட் இருக்கு. 2018 நாங்கள் 20 தடவை ஜெயிச்சிருக்கோம், அவங்க 12 தடவை ஜெயிச்சிருக்காங்க. இது பாருங்க, இவன்லாம் வந்து பேசலாமா? இது பாருங்க, ஜட்டி போட்டுன்னு அடுத்த வாரம் அடி வாங்குறதுக்கு இப்பயே வந்து ரெடியாக இருக்கான். இவன்லாம் பேசலாமா? ஈசாலா கப் நம்தே லாலிபப்பு. சரி வேணாம் விடுங்க, நான் அப்படியே ஃப்ளோல சொல்லுவேன். அவர் இறங்கி டாட் வச்சாரு, இது வச்சாரு. அவர் இறங்குறது மட்டும் பாத்துட்டு தான் இன்னைக்கு வந்தேன். ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ வந்தீங்க. ஆமா, அது வந்தார்ல, வின் பண்ணிட்டாங்க. எல்லார் மைண்ட்லயும் இதுதான், அவருக்காக தான் எல்லாரும் வராங்க. அதுதான், அதை எவனும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓப்பனா கிளப்பை விட்டு கொடுக்க முடியாது. சிஎஸ்கே தான், அதுவாக தோனி தான். கிளப்பை விட்டு கொடுக்க சொல்ல, ஆனா அவரை பார்க்க தானே வரீங்க. அவரை கதற விடுறோம், அவ்வளவுதான். நான் 28 வந்து பேசுறது கதற 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 விடுறோம், அவ்வளவுதான். வேற மேட்டரே இல்ல. ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டாங்க, அவ்வளவுதான். மே 18 ஜெயிச்சானுங்க, அப்படியே குச்சிட்டு ஆணவத்துல போனானுங்க. செமிஃபைனல் தோத்தானுங்களா? அதே மாதிரிதான் தோத்துறாரு. வேம்பிளியே அடிக்கிற அளவுக்கு ஆட்டம் இருக்கலாம், ஆனா அதுக்குன்னு ரோஸ் அடிச்சிட முடியாது. அதே மாதிரி மும்பையே அடிக்க முடியல அவங்களால, அதுக்குன்னு எங்க ஆர்சிபி அடிச்சிட முடியாது. ஐயோ, நான் எதுவுமே predict பண்ண விரும்பல, எனக்கு தெரியும். கூப்பிட்டீங்க. ஐயோ கடவுளே, நான் கதற விடுவேன் தான் சொன்னேன். 28 சம்பவம் செய்யறோம், வேற எதுவும் இல்ல. கப்பு யார் ஜெயிப்பாவா? என்ன இதெல்லாம் கேட்டிருக்கீங்க? கப்பை எடுத்து வச்சு பேர் எழுதி சொல்லுங்க, கொல்கத்தால போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஆர்சிபி எல்லாம் கொண்டு வராதீங்க ப்ரோ, அதெல்லாம் வேஸ்ட். சரிங்களா? சிஎஸ்கே தான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச ஒரே டீம் அதுதான் ப்ரோ.